நான் உன் கழுத்துல நீயே தாலி கட்டிட்டத கண்ணால பார்த்தது சத்தியமான உண்மை. மரியாதையா எதுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கான தண்டனை பெருசா இருக்கும், பாத்துக்கோங்க. பாட்டி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கோயில்ல பார்த்தது ஏன் வேற ஒரு பொண்ணா இருக்க கூடாது? என்ன இந்திரா, நான் சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அதுக்கு இல்ல பாட்டி. அயலி எதுக்காக அவளுக்கே தாலி கட்டிக்கணும்? அதனாலதான். அதையே தான் நானும் கேக்குறேன். அவளே அவளுக்கு தாலி கட்டிக்கிட்டு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஏன் இந்த வீட்டுல வந்து இருக்கணும்? நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் கோயில்ல பார்த்தது இவளதான். எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, நானும் சத்தியம் பண்றேன், இந்த தாலியை என் கழுத்துல கட்டினது சிவாதான். சிவாதான் 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 சிவாதான். சரிங்க பாட்டி, நீங்க இவ்ளோ தூரம் உறுதியா சொல்றீங்க. அதே சமயத்துல அவங்களும் அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் முன்னாடியும் நாங்க உண்மையாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம்னு உண்மையை சொல்லிட்டோன்னு வையேன். அதுக்கப்புறம் என்ன எந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பா? ஏன்? என்ன ஏன்? இத்தனை நாளா இன்னொரு பொண்ணு கூட ஒரே ரூம்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்த என்ன எப்படி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா? அதான் இருக்காளே உங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்வேதா, அவ உங்களை கல்யாணம் பண்ணிப்பால. அது 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 வந்து அவளுக்கும் நம்மளோட விஷயம் இன்னும் முழுசா தெரியாதுல்ல. என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அவளும் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு தான் போக போறா. என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவும் இல்லாம ஆசைப்பட்ட பொண்ணும் கிடைக்காம அனாதையாவே வாழ்ந்து சாகணும் போல இருக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அம்மா தாயே, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நான் ஏதோ என் ஃபியூச்சரை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த போலீஸ் வேலைக்காக எதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஷோ சிவா, கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் தெரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். நீங்க இப்பதான் உங்க ஃபியூச்சரை நினைச்சு ஃபீல் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது? என் ஃபியூச்சர் உனக்கு காமெடி மாதிரி தெரியுதா? சிவா ப்ளீஸ், நாளைக்கு எப்படி அண்ணி வைக்க போற டெஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுன்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எப்படி ஐடியா சொல்றது? சரி, இங்க பாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத. வழக்கம் போல கடைசி நேரத்துல இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பாத்துக்கலாம் விடு. கோயில்ல வச்சு இவ கழுத்துல இவளே தாலி கட்டிக்கிட்டதை என் கண்ணால பார்த்தேனா. அப்போ அவளாவே தாலியை கட்டிக்கிட்டுதான் இவ்வளவு நாள புருஷன் பொண்டாட்டியா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்களா? நான் தான் அப்போல இருந்து அவங்க மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. டவுட்னா அப்ப அதுங்க 2 பேரும் ஏதோ தப்பான காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு டவுட் வந்துச்சு. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணதுல எனக்கு எந்த டவுட்டும் வரல. ஏன்னா அப்போல இருந்தே 2 பேரும் ஒன்னாதானே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் வேற உண்மையாவே 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா இப்படி அந்த கல்யாணமே பொய்யா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அப்போல இருந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு டவுட் வந்துச்சு. ஆனா எந்த க்ளூவுமே இல்லாம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம எனக்கு எப்படியாவது அதுங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு தோணுச்சே தவிர இந்த டவுட்டை ப்ரூவ் பண்ணணும்னு தோணல. என்ன கபிலா நீ கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையற கதையா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீ அப்பவே சொல்லியிருந்தா இந்நேரம் எப்பவோ அதுங்களை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம். மா என்ன சொல்ற? ஆமா கபிலா, உன் அக்கா இந்திரா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவளால எதை வேணாலும் ஏத்துக்க முடியும். ஆனா யாராச்சும் அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள அவ கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டான். அயலியும் சிவாவும் உன் அக்கா கிட்ட அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லியிருக்காங்க. இந்திராணி அதை இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு தானே இருக்கா. அதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம் தானே. அதுதான் அண்ணி, அயலியும் சிவாவும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படி அவங்களே உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்ப அவங்க நாளைக்கே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா? இல்ல ரித்திகா, ரெடி தானே? வெயிட் பண்ணு. இரு. வா வா.